நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வெளியாகுமா? போட்டி கடன் வாங்கும் மக்கள். வெளியான முக்கிய தகவல். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு அறிவிக்கும் கடன் தள்ளுபடி வாக்குறுதிகளால் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறுவோரின் எண்ணிக்கை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளது. கடந்த 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதியின்படி நகை மற்றும் பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதால் இந்த முறையும் அதேபோன்ற அறிவிப்புகள் வெளியாகும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கடன் வாங்கி வருகிறார்கள். குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சில கடன் தள்ளுபடி வாக்குறுதிகளை அளித்த நிலையில் ஆளும் தரப்பும் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியிட தயாராகி வருகிறது. இதனால் கடந்த 9 மாதங்களில் மட்டும் கடன் வழங்கப்பட்ட அளவு 85,000 கோடி ரூபாயை உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 13,000 கோடி ரூபாய் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய அரசு 10 லட்சம் ரூபாய் வரை திருமணம் மற்றும் குடும்ப செலவுகளுக்கான புதிய கடன் திட்டங்களை ஆலோசித்து வந்தாலும் நிதித்துறை அதிகாரிகள் இது குறித்து மிகுந்த கவலை தெரிவித்துள்ளார்கள். கூட்டுறவு வங்கிகள் பெரும்பாலும் நபார்டு வங்கி நிதி மற்றும் பொதுமக்களின் டெபாசிட் தொகையை நம்பியுள்ளது. எனவே அரசியல் லாபத்திற்காக தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிடுவது வங்கிகளின் நிதி நிலைமையை சீர்குலைக்கும் என அவர்கள் எச்சரிக்கிறார்கள். மக்கள் கடன்களை திருப்பிச் செலுத்துவதை விட புதிய கடன்களை பெறுவதிலேயே அதிக ஆர்வம் காட்டுவது நிதி ரீதியாக பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்றாலும் தேர்தல் நேரத்தின் வாக்குறுதிகள் மழையாக பொழியும் என்பதால் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே அதிகரித்துள்ளது.